விஹான் தன் மனதை தானே தெளிவாக அறிய எடுத்துக்கொண்டது 1 வருட கால அவகாசம். அதற்கு ஆருவின் வயதும் ஒரு காரணம். ஆனால் இந்த 1 வருடமும் அவளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டேதான் இருந்தான். அவளின் முகமும் கண்கள் மின்ன துள்ளலோடு அவள் பேசிய விதமும் அவன் மனக்கண்ணில் தினம் தினம் வந்து இம்சிக்க அதில் சுகமாக கட்டுண்டு கடுப்பாவதற்கு பதில் அதை ரசித்திருந்தான். எத்தனையோ நாட்கள் அவளை நேரில் காண இயலும் ஆசைகளை கூட தன் மன உறுதி கொண்டு அடக்கிவிட்டவன் அவளை நினைத்து கொண்டே காலத்தை கழித்து கொண்டிருந்தான். அதற்கு தகுந்தாற்போல் 6 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்காக வெளிநாடு செல்ல வேண்டி வேறு வந்தது. விகுவின் வனவாசமும் முடிவுக்கு வந்தது. 1 வருட காலம் கடந்ததும் தன்னையும் தன் மனதையும் அவளுக்கு புரிய வைக்க நினைத்து அவளை காண சென்றான். அப்போது ஆருவும் கல்லூரி 1ஆம் வருடம் முடிக்கும் தருவாயில் இருந்தாள். அவள் படிக்கும் கல்லூரி முதற்கொண்டு அவள் தினம் செல்லும் கல்லூரி பேருந்தில் எங்கு சென்று ஏறுவாள் என்பது வரை தன் தங்கையின் வாயை அவளுக்கே தெரியாமல் கிண்டி தெரிந்து வைத்திருந்தவன் அவளை காண ஒரு காலை வேளையில் கிளம்பி சென்றான். ஆருவின் வீட்டு தெருமுனை வரை சென்றவனுக்கு ஏனோ வீட்டிற்குள் செல்ல மனம் வராமல் போக தெருமுனையிலேயே தன் காரில் அமர்ந்து அவளுக்காக காத்திருந்தான். ஆருவுமே வந்தாள். ஆனால் நந்துவோடு பைக்கில். ஆருவின் வீட்டிலிருந்து அவள் கல்லூரி பேருந்து நிற்கும் இடத்திற்கு 10 நிமிடம் செல்ல வேண்டி இருப்பதால் அந்த நேரம் யாராவது ஒருவர் அழைத்து சென்று அவளை ஏற்றிவிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அதன்படி அன்று நந்துவோடு வந்திருந்தவளை கண்டவனுக்கு முதலில் அதிர்ச்சி. யார் இவன் என்ற கேள்வி மனதை குடைய அவர்களை பின்தொடர்ந்து பேருந்து நிற்கும் இடத்திற்கு சென்றவனின் பார்வை அவர்களையே ஆராய்ந்து கொண்டிருந்தது. அவர்களிடையே இருக்கும் அன்பும் நெருக்கமும் அந்த கொஞ்ச நேரத்திலே விஹானுக்கு புரிய அதையும் தாண்டி ஏதாவது இருக்குமோ என்று யோசித்தவனுக்கு அவளின் ஒவ்வொரு அத்தான் என்ற அழைப்பும் காலில் புகையை வரவழைத்தது. 2 நாட்கள் தொடர்ந்து காலை வேளையில் அவளை தொடர்ந்து கவனித்தவனுக்கு குழப்பமே மிஞ்சியது. ஏனெனில் அடுத்த நாள் வேந்தனோடு வந்தவள் அவனோடும் அதே உரிமை கலந்த நெருக்கத்தோடு பழகுவதைக் கண்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் குழம்பினான். அடுத்தடுத்து அவனுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வேலைகள் அவனை சூழ்ந்து கொள்ள இது அவசரப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எனவே சிறிது காலம் விட்டு பிடிக்க நினைத்தவன் அதற்குள் அவர்கள் மொத்த குடும்பத்தை பற்றியும் அனைத்து தகவல்களையும் திரட்டி தன் விரல் நுனியில் வைத்திருந்தான். அதில் ஆருவுக்கு அவர்களுடனான உறவு எதுவென்று தெளிவு கிடைக்கவும் அடுத்த கட்டமாக அவளை நெருங்குவதற்காக சரியான நேரத்தை காத்திருந்தான். ஏனோ அவளை அத்தை பையன் என்ற உரிமையோடு வீட்டிற்கு சென்று சந்திக்க மனம் மட்டும் இடம் தரவில்லை. அதற்கு இத்தனை வருடங்களாக இல்லாமல் திடீரென்று உறவு கொண்டாட ஒருவித தயக்கம் எழுந்ததே காரணம். இந்நிலையில்தான் அவனின் தங்கைக்கு திருமண நிச்சயமாக கண்டிப்பாக தன் தாய் வழி சொந்தங்கள் வருவார்கள் என்று தெரிந்தாலும் எங்கே தன் தங்கைகள் பெரிய பெண்களாகிய பொழுது நடந்ததைப் போல் வெறும் அந்த வீட்டு பெண்கள் மட்டும் வந்து கலந்து கொள்வார்களோ என சந்தேகம் எழ அதற்கேற்றால் போல் இரு வீட்டினரும் பேசி முடித்து கை நனைக்கும் அன்று அந்த வீட்டு பெண்கள் மட்டுமே வர உஷாரான விகு தன் அன்னையை அவர்கள் பிள்ளைகளை இங்கு எதற்காகவும் அழைத்து வருவதில்லை, நீங்கள் மட்டும்தான் எப்போதும் அங்கே பூஷியையும் பூர்ணியையும் கூட்டிட்டு போறீங்க என மறைமுகமாக தூண்ட மைதிலையும் அதை நிஜம் என்று நம்பி தன் அன்னைகளிடம் கேட்க அவர்களும் தங்கள் கணவர்களிடம் சம்மதத்துடன் பிள்ளைகளை அழைத்து செல்ல முடிவெடுத்தனர். விஹான் கணக்குப்படி ஆறு நிச்சயத்தில் கலந்து கொள்வாள் என எதிர்பார்த்து அவளோடு முதல் அறிமுகம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதன்பின் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி தன் மனதை புரிய வைக்க வேண்டும் என்றும் நினைத்திருக்க அவனை கொஞ்சமும் எதிர்பாராமல் முதல் நாளே தன் அன்னைகளோடு வீட்டிற்கு வந்திருந்தாள் ஆருஷா. காலையில் விரைவாக ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக சென்றவன் அதை வெற்றிகரமாக முடித்து கொண்டு மிகவும் களைத்து போய் அவளின் வருகை தெரியாமலேயே விரைவாக வீடு திரும்பினான். உள்ளே நுழைந்தவனின் பார்வையில் சோஃபாவில் அழகிய பூங்கொத்தாக அமர்ந்திருந்தவள் விழவும் இன்பமாக அதிர்ந்தான். தன் களைப்பெல்லாம் அவளை கண்ட நொடியில் காணாது போகவும் அவளோடனான முதல் அறிமுகத்தை அவளோடு எதிர்பார்த்து உற்சாகமாக ஹாய் என்றான். அவன் குரலில் நிமிர்ந்து பார்த்தவளும் தன்னை கண்டு புன்னகைப்பாள், தனக்கு பதிலுக்கு விஷ் செய்வாள் என அவன் ஆவலுடன் பார்த்திருக்க அவளோ நிமிர்ந்து ஒரு நொடி பார்த்த பார்வையில் இருந்த அந்நியத்தன்மையும் அடுத்து எந்த பதிலும் சொல்லாது திரும்பிக் கொண்டதும் தன்னை அவள் அவமானப்படுத்தியதாகவே உணர்ந்தான். அதற்கு பிறகு வீட்டிற்குள் வந்த தன் தந்தையிடம் மரியாதையாக எழுந்து நின்று பேசியதையும் அவரோடு இயல்பாக உரையாடியதையும் கண்டவனுக்கு அவள் வேண்டுமென்றே தன்னை தவிர்ப்பதாகவே தோன்றியது. பாவம், அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அவன் கையில் வைத்திருந்த போனை கண்டு அதில் பேசுவதாக நினைத்து கொண்டதும் அவளை பொறுத்தவரையில் திமிர் பிடித்தவனான விஹான் எதற்காக தன்னிடம் தாமாக வந்து பேசப் போகிறான் என்று நினைத்தே அவள் திரும்பி கொண்டதும் அவனுக்கு தெரியாதே
அவளை முறைத்து கொண்டே மேலே சென்றவனுக்கு முதல் முறையாக தங்கள் வீட்டிற்கு வந்திருப்பவளை அருகில் இருந்து காணும் ஆவல் எழ தன் மனதை அடக்க முடியாது கீழிறங்கி சென்றவன் அவள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து கொண்டு அவளின் அருகாமையை ரசித்து கொண்டிருந்தான். அப்போதும் அவள் ஜெய்யிடம் இயல்பாக பேசி பழகுவதை கண்டவனுக்கு அத்தனை பொறாமையாக இருந்தது. தன்னிடம் இப்படி பேச மாட்டாளா என்ற எதிர்பார்ப்பு தன்னோடு எப்போது இப்படி பேசுவாள் என்று ஏக்கமாக மாறிய வேளையில் அவள் இட்ட மெஹந்தியில் பூஷின் வருங்கால கணவன் பெயரை எழுதி வைத்தவள் இருவரையும் சேர்த்து வைத்து கேலி பேசி கொண்டிருக்க அதில் பார்வையை பதித்தவனுக்கு எப்போது தன் பெயரை இப்படி அவள் கைகளில் பார்க்கப் போகிறோம் என ஒரு ஏக்கம் எழுந்தது. சரியாக அப்போது பார்த்து நந்து அழைக்கவும் அவள் உரிமையோடு கலந்து பேசிய பேச்சும் அவளின் ஒவ்வொரு அத்தான் என்ற அழைப்பும் விஹானை கொஞ்சம் கொஞ்சமாக கொதிநிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்க அவன் உனக்கு அத்தான் என்றால் அப்போ நான் யாருடி என மனதிற்குள் கொதித்து கொண்டிருந்தவன் அவள் கடைசியாக சொன்ன வார்த்தைகளில் ரொம்பவே வெறியாகி விட்டான். மறைமுகமாக கூட இல்லாமல் வெளிப்படையாகவே எனக்கு இங்கே வர பிடிக்கவில்லை, உன்னோட இருப்பதே பிடிக்கிறது என்ற வார்த்தைகளை அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமலேயே கோபத்தோடு அங்கிருந்து சென்றான். அன்று விஹானுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. ஏனோ அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை. தன் மனம் அவள் பக்கம் சாய்ந்தது போல் அவளுக்கு எதுவும் தோன்றவில்லை. எப்போதுமே தன்னை கண்டதும் விழிவிரிய பார்க்கும் பெண்களையும் தன்னோட பழகத் துடிக்கும் காதல் கொண்டு பின்னால் வந்த பெண்களையுமே கண்டவனுக்கு ஆறுவின் இந்த உதாசீனத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏண்டி உனக்கு என்ன பிடிக்காமல் போனது என்ற கேள்வியை அவன் மனதோடு குறைந்தது 100 முறையாவது கேட்டிருப்பான். ஆனால் அப்போதும் அவள் மேல் கோபம் கொள்ள அவனால் முடியவில்லை. ஒருவேளை அவள் மனதில் நினைப்பதை பற்றி தெரிந்திருந்தால் அப்போதே அதை களைய முனைத்திருப்பான். ஆனால் அவள் நினைப்பது அவளுக்கு மட்டுமே தெரிந்தது. விதி, இனி நானாக உன்னிடம் என் காதலை சொல்லப்போவதில்லை, என்னை உனக்கு பிடிக்க வைத்து உன்னையே என்னிடம் சொல்ல வைக்கிறேன் என மனதிற்குள் உறுதியெடுத்த பிறகே இரவு உறங்கு சென்றான். இப்படி 2 வருடமாக இவன் காத்திருக்க இடையில் புனித்து வரவும் அவனை அடித்து துவைக்கும் அளவு ஆவேசம் எழ இடம் பொருள் கருதி அமைதி காத்தான். ஆனால் அவனை ஆறுவே நெருங்கிவிடக்கூடாது. அதற்கு என்ன செய்யலாம் என விஹான் யோசித்து கொண்டிருக்க அதற்கு கொஞ்சமும் வேலை வைக்காமல் புனித் 4 நாட்களில் 1 வருட கோர்ஸ் செய்வதற்காக ரஷ்யா கிளம்பி சென்றான். இன்னும் 1 மாதத்திலேயே பூஷிக்கு திருமணம் என்பதால் அந்த வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தது. திருமணத்திற்கு 3 நாட்கள் முன்பு பந்தக்கால் வைக்க அதிகாலையிலேயே கிளம்பி அனைவரும் மைதிலி வீடு சென்றனர். ஆதிக்கும் அன்று விடுமுறை என்பதால் அவளும் அவர்களோடு இணைந்து கொண்டாள். விடிய காலையிலேயே அவர்கள் முறைப்படி ஒவ்வொரு சடங்காக செய்து முடித்து மங்களகரமாக பந்தக்கால் நடப்பட்டது. அன்று வேலைகள் பெரியவர்களுக்கு முழுவதும் பல்வேறு இருந்ததால் அங்கேயே இருந்தனர். ஆறுவும் ஆதியும் கூட பூஷியோடு இருந்ததால் அவர்களுக்கும் நேரம் இனிமையாக கழிந்தது. காலை 10 மணி அளவில் நாளை திருமண வரவேற்பில் அணிவதற்காக தைக்க கொடுத்திருந்த உடையை வாங்க ஆறு ஆதி அழைத்து கொண்டு சென்றாள். அங்கு இது இன்னும் தயாராகாமல் இருக்க அதிர்ந்தவள் நாளை அணிய வேண்டிய உடை என்பதையும் ஏற்கனவே சொன்ன தேதியை விட 2 நாட்கள் நான் தாமதமாக வந்ததும் இப்படி சொன்னால் எப்படி என்று அவரிடம் சண்டையிட அவரோ குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனதால் 2 நாட்கள் கடைக்கு வரவில்லை என்றும் நாளை வந்து வாங்கி கொள்ளும்படி சொல்ல எங்கே நாளையும் இதேபோல் தயாராகவில்லை என்று சொல்லிவிடுவாரே என பயந்தவர், இல்லைண்ணா நாளைக்கு தான் ஃபங்க்ஷன், என்னால் நாளைக்கு வரவே முடியாது, இன்னைக்கு நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், இதோட கல்யாணம் முடிகிற வரை அங்கே தான், அதனால் நீங்கள் இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க, நான் யாரையாவது அனுப்பி வாங்கிக்கிறேன், இல்லை இனி இங்கே வரவே மாட்டேன் என பல வருடங்களாக அங்கே தைக்கும் பழக்கத்தில் போலியாக மிரட்டினாள். என்னம்மா இதுவரை இப்போதாவது இப்படி ஆயிருக்கிறா, இந்த முறை சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சுமா, நீ கவலைப்படாத, நைட்டுக்குள்ளே தச்சு உன்கிட்ட கொடுத்துட்றேன், நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு தான் நீ கல்யாணத்தில் நிற்பப்பார் என அவரும் பணிந்து வந்தார். அதன் பிறகு வீடு திரும்பி மீண்டும் மற்றவர்களோடு இணைந்து கொண்டார்கள். கேலியும் கிண்டலுமாக பொழுதை கழித்தனர். பூர்ணி அன்று மாலை ஊரிலிருந்து வருவதாக இருந்தது. மாலை ஆனதும் பூர்ணியை அழைத்து வர விஹான் ஏர்போர்ட் கிளம்பி சென்றான். அவளை அழைத்து வரும் வழியில் அவளுக்கு தேவையான திருமண ஷாப்பிங் முடித்து அழைத்து வந்திருந்தான். மற்றவர்களுக்கான அனைத்து ஷாப்பிங்கும் முடிவடைந்திருக்க பூர்ணிக்கு மட்டும் அவளை வந்து வாங்கி கொள்ளட்டும் என நினைத்திருந்தனர். இரவு 8 மணி அளவில் வீடு வந்து சேர்ந்தவளை அனைவரும் சூழ்ந்து நலம் விசாரித்து செல்லம் கொஞ்சி முடிக்கவும் ஆறுவை பற்றிய கையை விடாமல் அமர்ந்து கொண்டு பூர்ணி பேசி கொண்டிருக்க அவளை சுற்றிலும் இருந்த ஷாப்பிங் பைகளை கண்டு விஹானை போலியாக முறைத்த பூஷி, அதானே வரும்போதே ஸ்பெஷலாக கவனித்து இருப்பியே உன் செல்ல தங்கையை மட்டும் என செல்ல சண்டையிட அதற்கு பதிலளிக்காமல் ஒரு புன்சிரிப்போடு விஹான் பார்த்திருக்க
பூர்ணியும், ஆமாடி, இப்போ என்ன, என் அண்ணா எனக்கு வாங்கி தந்தாங்க. ஏன், உனக்கு எவ்வளவு வாங்கி தந்தாங்க? அப்போ மட்டும் சும்மா தானே இருந்த, இப்போ என்ன என பதிலுக்கு கிண்டலாக பேசினாள். ஆனால் இருவருமே இதை கோபமாக சொல்லவில்லை. ஏனெனில் பூஷிக்கும் தெரியும், விஹான் என்னதான் தனக்கு கேட்டதெல்லாம் செய்து கூடவே இருந்து கவனித்து கொண்டாலும் அவனுக்கு பூர்ணி என்றால் எப்போதும் ஒருபடி மேல்தான். அவளிடம் அதிக நெருக்கம் உண்டு விஹானுக்கு. அவளுமே அப்படித்தான். பூஷி, உனக்கு என்னை விட அவதான் முக்கியமில்லை என சிறு வயதில் சண்டையிட்டு அழும் போதெல்லாம், சேச்சே, நீயும் எனக்கு ஸ்பெஷல் தான்டா, ஆனால் இவ சின்னவ இல்லையா, அதான் கொஞ்சம் அதிக ஸ்பெஷல் என்பான். அதனாலேயே அன்று இதே வார்த்தையை ஆறு பூஷியை சமாதானப்படுத்த சொன்னபோது வியந்து பார்த்திருந்தான்.